இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உண்மையை சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்போ என்கிட்ட உண்மையை சொல்ல போற? நீ எதை பத்திக்கா சொல்ற? எனக்கு புரியல. அப்போ நான் உன்னை என்ன கேக்குறேன்னு உனக்கு புரியல. ம்ஹும். நிஜமா புரியல. என்னன்னு சொல்லுக்கா. என்ன பாரதி, என்ன விஷயம்? பாட்டி, அதெல்லாம் நாங்க பேசிக்கிறோம், நீங்க குழந்தைங்களோட இருங்க. வா போலாம். அக்கா, என்னக்கா? வா. அக்கா. அக்கா. மனோ, இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீ உண்மையான பதில் சொல்லணும். அபிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லு மனோ, உன்னதான் கேக்குறேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம்? சொல்லு, திரும்பவும் கேக்குறேன். அபிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அக்கா, நீ என்ன கேக்குறன்னு எனக்கு புரியலக்கா. அக்கா. அப்படி கூப்பிடாத. அக்கான்னு கூப்பிடுறது பெருசல்ல. நீ என்ன அக்காவா நினைக்கிறியான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. என்னக்கா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படிடா பேச சொல்ற? எவ்ளோ பெரிய விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. நானும் கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீயும் அபியும் பழகுற விதம் எனக்கு தப்பா படுது. எப்ப பார்த்தாலும் அபி உன்னை தேடி வர்றதும் நீ அவளை தேடி போறதும் தப்பா இருக்கு மனோ. நீங்க ரெண்டு பேரும் பழகுறது எனக்கு சாதாரண விஷயமா படல. நீ அபிய காலேஜ்ல டிராப் பண்றது, எங்கேயாவது போகும்போதெல்லாம் கார் ஓட்டிட்டு போறது, இது எல்லாத்தையும் நீ அவளுக்கு ஏதோ ஹெல்ப் பண்றதா நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது நாம என்ன மாதிரியான சூழ்நிலையில இந்த வீட்ல இருக்கோன்னு. நீ கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பியாடா? இது இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா எவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு நினைச்சு பாத்தியா? இதெல்லாம் நான் சொல்லிதான் உனக்கு புரியணுங்கிற இடத்துலயா நீ இருக்க? முதல்ல நீ அபி கூட பேசுறத நிறுத்து. இல்லக்கா, அது நானும் அபியும். என்ன மனோ வந்து போயின்னு? இங்க பாரு, அபி உன்னை லவ் பண்றாளா இல்ல நீ அபிய லவ் பண்றியா, இல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உயிருக்கு உயிரா லவ் பண்றீங்களான்னு எனக்கு அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எனக்கு தேவையும் இல்ல. இப்ப நாம இருக்கிற நிலைமை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் தூக்கி போடு. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். ஆதி அபிக்கு மாப்பிள்ள பாத்திருக்காரு, அதுவும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த வீட்டோட 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்துற வரைக்கும் இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நீ இது எல்லாம் தெரிஞ்சோ இந்த வீட்டு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்க. அக்கா, அது அடாடாடாடா, இந்த காதல் கதையை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எதிர்பார்த்தேன்.